இந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் ஒரு சில காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியாமல், நிறையா பேர் ஒரு சில காரியத்தில் வெற்றியை பார்க்க முடியாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க. அப்போ ஜெயத்தையும் வெற்றியும் பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும், வாழணும். அப்போ ஏசப்பா நீ ஜெயமாக வாழும்படி, நீ வெற்றியாக வாழும்படி சிலுவையில் ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். 7 வார்த்தையில் எத்தனையோ காரியங்களை சொல்லி எல்லாம் முடிந்தது அப்படின்றார். சாபத்தை உடைச்சிட்டாரு, பயத்தின் ஆவியை முறியடிச்சிட்டாரு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தில் அழிச்சிருக்கிறாரு, பகையை சிலுவையில் கொண்டிருக்கிறாரு, அவனை வெளியரங்க கொலாமைக்கு சிலுவையில் ஆணி அடித்து வெட்டி சிறக்கப்பட்டார். இது எல்லாமே சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் அந்த சிலுவையில் செஞ்சு முடிச்சதுக்குண்டான அந்த வெற்றி வாங்கி கொடுத்ததுக்குண்டான அந்த காரியத்தை அதை அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா இருக்கிறாருன்னா, நீ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்ட, துக்கத்தில் மாட்டிட்ட அப்படின்னா உங்கள் அப்பா இருந்து என்ன பண்ணார், அவர் அதுக்குண்டான பிரச்சனையை பூரா தீர்த்துட்டு இனிமேல் நீ சந்தோஷமாக வாழு, நீ சமாதானமாக வாழு, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் முடிச்சுட்டேன் உனக்காக சொல்லி எப்படி ஒரு தகப்பன் சொல்கிறாரோ, அதே போல் உலக மக்களின் பாவங்களை பூரா ஏசப்பா சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த தகப்பன் நமக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, வெற்றி வாங்கி கொடுத்துட்டார்.